வணக்கம் நேயர்களே, உங்களுடைய விருப்பப்படி நம்மளுடைய ஃபேவரட் சமையல் ஸ்டார் செஞ்ச பெஸ்ட் டிஷ்ஷஸ் எல்லாமே நீங்கள் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நீங்களும் சமைக்கலாம் நிகழ்ச்சியில் என்ன ஒரு பெஸ்ட் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்க போறீங்கன்னு இப்போ பார்த்துட்டு வாங்க. ஹாய், திஸ் இஸ் ஷெஃப் தீனா ஃப்ரம் தி ரெசிடென்ஸ் ஆஃப் சென்னை. இது ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். எல்லோரும் எல்லா விதமான ப்ரிப்பரேஷன் உங்கள் வீட்டு கிச்சன்லேருந்து சமைக்க முடியும்னு சொல்லி கான்டென்ட் தரக்கூடிய ஷோ தான் இது. இன்றைக்கி நம்மளோட செக்மெண்ட்டில் வந்து சூப்பராக 2 ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபியோட பேர் என்ன கேட்டிங்கன்னா பேக்டு ப்ளூபெர்ரி யோகர்ட், இன்னொன்று ஃப்ரெஷ் ஃப்ரூட் டார்ட். நம்மளோட நிகழ்ச்சியில் நான் பண்ண ரெசிபி எல்லாரும் பார்த்துட்டு ஒரு சூப்பரான ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ வெரி மச். இப்போ இது தொடர்ந்து நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி பேக்டு ப்ளூபெர்ரி யோகர்ட். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்த்தலாமா? பேக்டு ப்ளூபெர்ரி யோகர்ட் தேவையான பொருட்கள்: ஃப்ரெஷ் க்ரீம் 100 கிராம், கர்ட் 100 கிராம், மில்க் மேட் 100 கிராம்ஸ், ப்ளூபெர்ரி 50 கிராம்ஸ். இந்த பேக்டு ப்ளூபெர்ரி யோகர்ட் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாரும் பார்த்தாச்சு. இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது என்கிட்ட இருக்க இந்த தயிர், கொஞ்சம் மில்க் மேட், அப்புறம் குக்கிங் க்ரீம், அந்த ப்ளூபெர்ரி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் ஒன்றா டுகெதர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் குவான்டிட்டி நான் சொன்ன மாதிரி எல்லாமே 100 கிராம் 100 கிராம் 100 கிராம் நீங்கள் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வச்சுருக்கானு, ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது என்கிட்ட இருக்க இந்த மில்க் மேடை இதில் 100 கிராம்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, போதும். ஓகே, இதுக்கப்புறம் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்கு பிறகு வந்து நான் கர்ட் ஆட் பண்ணுறேன். இந்த கர்டும் 100 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் குக்கிங் க்ரீம் 100 கிராம். இதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி 50 கிராம் ப்ளூபெர்ரி. இந்த ப்ளூபெர்ரி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இந்த ப்ளூபெர்ரி வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி இதில் போட்டுடலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, ரொம்ப ஈஸி சிம்பிள் ரெசிபி இது. நீங்கள் எல்லாத்தையும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் டுகெதர் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி வித்தின் 5 மினிட்ஸில் ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடும் இந்த மிக்சரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டபுள் பாயிலிங் போட போகிறோம். டபுள் பாயிலிங்லாம் எப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் வந்து ஸ்டவ்வில் வச்சும் போடலாம், அப்படி இல்லை மைக்ரோவனில் இருந்துன்னா மைக்ரோவன் வச்சும் போடலாம். ஒரு சின்ன பவுலில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு தண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டஃப், அதாவது ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ஸை அதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஒயிட் பவுலில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களே, அதாவது பேக்டு ப்ளூபெர்ரி யோகர்ட், இது இந்த மிக்சர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த அளவுக்கு நான் குவான்டிட்டி ரெடி பண்ண மிக்சர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ளூபெர்ரி மிக்சர் ரெடி ஆகிடுச்சு, அதாவது இந்த யோகர்ட் தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக மார்க்கெட்டில் நீங்கள் எனக்கு ப்ளூபெர்ரி கிடைக்கல, ஸோ இந்த டிஷ் நான் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு பதில் நிறைய ஆல்டர்னேட்டிவான நிறைய க்ரஷ் இருக்குது. அதாவது மேங்கோ இருக்குது, கிவி இருக்குது, லெமன் இருக்குது, ஸோ இது மாதிரி சாக்லேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் ஆட் பண்ணி இதுக்கப்புறம் பண்ணலாம். நிறைய ஃப்ளேவர்ஸ் வரும். ஸோ அந்த மேங்கோஸ் வரும்போது என்னென்னா, உங்களுக்கு அந்த மேங்கோட அந்த டேஞ்சி ப்ளஸ் அந்த சார், அந்த புளிப்பு, அந்த கேர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த புளிப்பு இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஷார்ப்பான ஒரு சார் அண்ட் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இது ஆட் பண்ணும்போது, இந்த ப்ளூபெர்ரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக அந்த இனிப்பு தன்மை, அந்த சாரோட அந்த புளிப்பு தன்மை கம்மியாயிடும். ஸோ இந்த டைமில் இந்த க்ரஷ் போடும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக அந்த இனிப்பு தன்மை இருக்கும். ஸோ ஒரு க்ரஷ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும், மைனராக இருக்காது. ஸோ ஆனால் முக்கியமாக இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணும்போது கம்பல்சரி அந்த கேர்டு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ் கேர்டில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ப்ரிப்பரேஷன் கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு வரும். வீட்டில் எல்லோரும் தயிர் சாப்பிட்டு பழகிருப்பீங்க. அந்த டைமில் இது மாதிரி பேக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் டபுள் பாயிலிங் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இந்த டபுள் பாயிலிங் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம ஃப்ளாட்டாக ஒரு செராமிக் பவுல்னா எடுத்துக்கோங்க. இந்த செராமிக் பவுலில் இதுமாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். போதும். தண்ணி ஆட் பண்ண பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிக்சர் இது உள்ளே வைக்கிறேன். சரிங்களா? இதே நீங்கள் வீட்டில் பண்ணும்போது, வீட்டில் ஓகே நான் என்னோடய மைக்ரோவன் இல்லை, நான் வீட்டில் அடுப்பு மட்டும் தான் வச்சுருக்கேன்னு சொன்னீங்கன்னா, அந்த டைமில் இது மாதிரி ஒரு சின்ன ஒரு பாத்திரம் மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க.
ஈவன் நம்ம வீட்டில் இருக்க இட்லி ஸ்டீம் இருக்குல்ல, இட்லி சட்டி, அந்த இட்லி சட்டியில் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி செரமிக் பவுலில் மேலே சில்வர் ஃபைல் அந்த பேப்பரை ஜஸ்ட் மேலே அப்படி கவர் பண்ணிவிட்டு டபுள் பாயில், எப்படி வீட்டில் இட்லி சுட்டு எடுக்கிறீங்களோ அது மாதிரி டபுள் பாயில் பண்ணிவிட்டு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. மைக்ரோ ஓவன்லனா நீங்கள் வீட்டில் டேரெக்டாக நம்ம வீட்டில் இருக்க அடுப்பில் வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ என்கிட்ட மைக்ரோ ஓவன் ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் நான் மைக்ரோ ஓவன்லேயே யூஸ் பண்ணுறேன். இந்த மிக்சர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மைக்ரோ ஓவனில் வைக்க போகிறேன். இந்த மைக்ரோ ஓவன் வைக்கிறதுக்கு 5 to 10 minutes, அதாவது இந்த சின்ன போர்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சா போதும். இதே கொஞ்சம் வால்யூம் அதிகமாக நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு 15 to 20 minutes ஆகும். ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நான் 10 minutes வச்சு செட் பண்ணுறேன். இப்போது இந்த பேக்டு ப்ளூபெரி யோகட் நம்ம வந்து டபுள் பாயிலிங் போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ நம்மளோட இந்த பேக்டு ப்ளூபெரி யோகட் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் நான் சொன்ன மாதிரி டபுள் பாயிலிங் போட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா? வாங்க. வாவ், சூப்பர், சூப்பராக வந்திருக்கு. ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ப்ளூபெரி யோகட், அதாவது எல்லா மிக்சர் எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கரெக்டாக டபுள் பாயிலிங் போட்டுடும்போது கட்டி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ நீங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு ஒரு 1/2 hour நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு 1 or 2 hours ரெடி பண்ணி முடித்த பிறகு நான் டேரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒன்ஸ் நல்லா சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெசன்டேஷன் பண்ணி நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ இப்போது நம்ம ரெடி பண்ணதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தண்ணி இதுக்கு மேலே தேவையில்லை. ஓகே, இந்த ப்ரிப்பரேஷன் பக்காவாக சூப்பராக டபுள் பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரிப்பரேஷன் பேர்லேயே அந்த ப்ளூபெரின்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ அதனால் அந்த ப்ளூபெரியை வச்சு வச்சுன்னு ஒரு கார்னிஷ் பண்ணிடுறேன். ஒரு சைடு ஜஸ்ட் ஒரு அப்படி பஞ்சோட நீங்கள் வைக்கலாம். அப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறது. சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிடலாம். சும்மா ப்ரெசன்டேஷனுக்கு நமக்கு எது வேணால் வைக்கலாம். அது பார்க்குறதுக்கு எந்த அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஒரு அழகான ஒரு கலர்ஃபுல்லாக வைக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இந்த கிவியும் இப்படி ஜஸ்ட் லைட்டாக பீல் பண்ணிடுறேன். பீல் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் ஆஃப் இந்த கிவி, கார்னிஷ் இப்படி தான் இல்லை, நம்ம வீட்டில் எப்படி நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராபெரி இருந்தால் கார்னிஷ் பண்ண முடியும், கிவி இருந்தால் கார்னிஷ் பண்ண முடியல. பைனாப்பிள் இருந்தால் ஜஸ்ட் பைனாப்பிள் அழகாக கட் பண்ணி ஸ்கூப் பண்ணிட்டு வைக்கலாம். ப்ளூபெரி பேக்கரி யோகட் சூப்பராக வந்திருக்கு. அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்ட்ராபெரிலாம் கிவிலாம் வச்சு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து இன்னொரு டிஷ் என்ன கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தலாமா? ஃப்ரெஷ் ஃப்ரூட் டாட் தேவையான பொருட்கள் ஸ்ட்ராபெரி, கிவி, ஃபிக், ட்ராகன் ஃப்ரூட்ஸ், மைதா 300 grams, ஐசிங் சுகர் 100 grams, vanilla essence 2 drops, butter 200 grams, whipped cream தேவையான அளவு. இப்போ இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் டார்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதாவது பேஸ்னால் இந்த டார்ட் ரெடி பண்ணுறதுக்கு, டார்ட்னா அந்த குக்கீஸ் பேஸ் மாதிரி வரும். சரிங்களா? அந்த டார்ட் எப்படி பண்ண போகிறோம்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த ஃப்ளாரு, இந்த சுகர் எல்லாத்தையும் டூகெதராக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வீட்டிலே சப்பாத்தி மாவு பேசுவீங்களோ அதே மாதிரி தான் பேசணும். ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி அதிகமாக போட்டு பிசையக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன பவுலில், இந்த பவுலில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், நம்மக்கிட்ட இருக்க ஐசிங் சுகர், நான் சொன்ன அந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்கரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு டிஷ் பண்ணாலும் அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே வந்து சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி நீங்கள் பண்ணால் கூட ஒரு 5 grams இல்லை 10 grams அதிகமானால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த பேக்கரி ப்ரிப்ரேஷன், இந்த ப்ராடக்ட், இந்த மாதிரி பேஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 85 grams 85 grams, 100 grams 100 grams. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் எந்த ஒரு டிஷ்ஷு பண்ணாலும் அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபஸ்ட்டு ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறதில்ல. இதுக்கு பிறகு மைதா, ஓகே,
மைதா போட்டாச்சு. இதுக்கப்புறம் பட்டர் லைட்டாக மெல்ட்டான பட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் மெல்டட் பட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் 2 ட்ராப் போடுறேன். ஓகே, இந்த வெனிலா எசன்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் இருந்துன்னா என்ன கேட்டால் உங்களுக்கு வந்து டாமினேட் பண்ணும். ஸோ டோட்டலாகவே அந்த ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் டாமினேட் பண்ண வச்சு அந்த ஃப்ரூட்ஸு ஃப்ரெஷ் க்ரீம்லாம் நீங்கள் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு அந்த ப்ரிப்ரேஷன் டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் வீட்டில் பண்ணும்போது அந்த எந்த ஒரு எசன்ஸ் ஆட் பண்ணாலும் ஜஸ்ட் தேவையான அளவுக்கு 2 மடங்கு, அதாவது 2 ட்ராப்னா 2 ட்ராப்பு, 3 ட்ராப்னா 3 ட்ராப் ஆட் பண்ணணும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மிக்சரை நான் என்ன பண்ணுறேன், வெறும் அந்த பட்டர், அந்த மைதா, ஐசிங் சுகர் வச்சுருக்கேன்ல, இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணுறேன். தண்ணி வேணும்னா இல்லை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, தண்ணி கொஞ்சம் லைட்டாக ட்ராப் அடிக்கிறேன். அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் போட்டால் போதும். ஸோ ஒன்ஸு கொஞ்சம் உதிரியாக இருக்கும், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மிக்சர் வந்து இப்படி நல்லா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா எப்படி நல்லா சாஃப்டாக அந்த பட்டர். ஸோ தண்ணி வந்து தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். தண்ணி இல்லைனா வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன காரணம் கையில் ஒட்டாமல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டர் தான். ஸோ அந்த பட்டர் அந்த அளவுக்கு நமக்கு நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இது வந்து குக்கீஸோட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சின்ன அந்த வீட்டில் அந்த ஸ்டார் அந்த கட் என்ன இருந்ததுன்னா ஸ்டார், ஸ்கொயர், ரவுண்டு அப்படி என்ன இருந்ததுன்னா நீங்கள் அது கூட நீங்கள் குக்கீஸாக யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ரிப்ரேஷன், அதாவது ஃப்ரெஷ் ஃபுட் ஆட் பண்ணுறோம். இதுலேயே வந்து நீங்கள் வீட்டில் பிஸ்கெட் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டைமில் இதை பிஸ்கெட்டோட நீங்கள் சாப்பிட்லாம். சின்ன சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் சைஸில் பண்ணலாம். அப்படின்னா ஒரு ரவுண்டு, ஸ்கொயர், ஸ்டார் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வெனிலா எசன்ஸ் வேலை இதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா வேறு எந்த ஒரு எசன்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா பைனாப்பிள் மற்றபடி எசன்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி டாமினேட் பண்ண பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு பேசிக்கான ஒரு எசன்ஸ் கேட்டிங்கன்னா அந்த வெனிலா எசன்ஸ் மட்டும்தான். வெனிலா எசன்ஸ் மட்டும் போடுங்க போதும். ஃபஸ்ட்டு வந்து இந்த டாட்டில், அதாவது இந்த ஷெல்லில் வந்து நம்ம என்ன பண்ணணும், தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ப்ரிப்ரேஷன் தான். இதில் நீங்கள் உள்ளே வந்து எதுவும் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. என்ன ஏன்னா சஃபிஷியன்ட் பட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்துகிட்டு ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா என்ன வேணால் உங்களுக்கு வந்து அது வந்து அந்த டாட் சாப்பிடும்போது உள்ள ஸ்டஃபி நீங்கள் என்ன உள்ளே வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது டாமினேட் பண்ணும். ஸோ அதனால் எந்தளவுக்கு தின்னாக நீங்கள் இப்படி பண்ணணும். சரிங்களா? அந்த ஸ்டஃப்பை வந்து கரெக்டாக உள்ள தேவைன்னா நீங்கள் திருப்பி டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டஃப்பை வந்து கரெக்டாக இந்த மாதிரி கார்னர் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடணும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்க போகிறோம்ல, ஒன்ஸ் நீங்கள் பேக் பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும் போது உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்டஃபிங் உள்ளே இருக்கணும். அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த கார்னர் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு பிளேட் வைக்கிறேன். இந்த பிளேட்டில் வந்து ரெடியான இந்த 5 நம்பர்ஸையும் இந்த டாட்டும் ரெடி பண்ணுறேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைக்ரோவனில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக்ரோவனில் ஜஸ்ட் கரெக்டாக 10 to 15 மினிட்ஸ் வச்சா மட்டும் போதும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் ரெடியாகி வரும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து கார்னிஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டாட் நம்ம 5 நம்பர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல, உள்ள ஒரு 10 நிமிஷம் ஆகும், 10 to 15 மினிட்ஸ் ஆகும் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வாங்க. இது ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த டாட் வந்து 15 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஸ்டேட்டஸ்னு பார்த்தலாமா? மைக்ரோவனில் எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் பிளேட் வந்து பயங்கர ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் வந்து சின்ன துணி அப்படின்னா இந்த டாங் அந்த மாதிரி இருந்து வச்சுருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ரெடியான இந்த டாட்டை வந்து ஜஸ்ட் டேரெக்டாக கீழே ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு இந்த டாட் வந்து ஒன்ஸ் நீங்கள் குக் பண்ண வரும்போதே வெளியே வந்துடும். சரிங்களா? அப்படி வரலன்னா இப்படி லைட்டாக மோல்டை இப்படி தட்டணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக லைட்டாக அப்படி தட்டிட்டு அப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறின பிறகு வந்தால் வந்துடும். கொஞ்சம் சூடு ஆறாமல் இருந்ததுன்னா வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த டாட் வந்து ஜஸ்ட்டு டர்ன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஃபஸ்ட் இந்த டாட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா
நான் டேரெக்டாக வந்து அதில் உள்ள ஸ்டஃப், அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டோ வந்து கரெக்டாக ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வேணும்னா நீங்கள் இதில் எந்த ஒரு டூத்பிக் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன டாட்டாக போடாமல் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும். இதே வந்து கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சாக கொஞ்சம் கிறிஸ்பாக வேணும்னு வச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு டாட் ரெடி, அந்த மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கு ஒரு டூத்பிக்கில் ஒரு 10 ஓட்டை சின்ன சின்னதாக ஜஸ்ட் டாட் போட்டாவே நீங்கள் அது கொஞ்சம் பேக் பண்ணி வர டைமில் உங்களுக்கு கரெக்டாக அந்த கிறிஸ்மஸ் கிடைக்கும். இப்போ நம்ம டாட் ரெடி ஆகிடுச்சு, நல்லா சூப்பராக வந்திருக்கு. அந்த டாட் இதுக்கு மேலே அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி வந்து இந்த டாட்லாம் நீங்கள் எப்போலாம் பண்ணி ட்ரை பண்ணி அசத்தலாம் இருந்துச்சுன்னா வீட்டில், ஸோ இந்த வீட்டில் குழந்தைங்களை ஸ்கூலில் லீவ் விட்டு ஜாலியாக இருப்பான் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த மாதிரி அழகாக சூப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுக்குற ப்ரிப்ரேஷன் இது மாதிரி தான் சூப்பராக பண்ண வீட்டில். இப்போ நான் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு அழகாக பிளாக் பிளாட்டர்ஸ். இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது அதுக்கு தேவையான பிளாட்டர்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் டைரெக்டாக ஓகே. இப்போது நான் அழகாக இந்த பிளேட்டில் வந்து என்ன அப்படின்னா பிளாக் பிளாட்டர்ஸில் அழகாக 5 நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் இந்த பைப்பிங் பேக்கில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த வெப் க்ரீம், அதாவது தேவையான அளவு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த வெப் க்ரீம் வந்து டேரெக்டாக இதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? இந்த வெப் க்ரீமை வந்து ஜஸ்ட் டேரெக்டாக ஜஸ்ட் ஒரு பைப் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வெப் க்ரீம்லனா ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. வீட்டில் வந்து நல்ல ஒரு பாலிஷான ஒரு பேப்பர் சம்திங், அதாவது இந்த வெப் க்ரீம் பண்ணுறதுக்கு இந்த கவர் என் வீட்டில் இல்லை, நான் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த டைமில் வீட்டில் நியூஸ் பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த குவாலிட்டியில் உள்ள பிளெயின் பேப்பர் சம்திங் எல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பேப்பரை வந்து வீட்டில் எப்படி அந்த சுண்டல்கெல்லாம் பீச்சில் மடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடிச்சுட்டு ஜஸ்ட் கார்னர் கட் பண்ணிட்டு அந்த க்ரீம் இதில் போட்டு நீங்கள் அப்படியே பைப்பிங் பண்ணலாம். ஸோ இந்த பைப்பிங் பேக் இருந்தால் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை. அப்படியும் இல்லை, எனக்கு பேப்பரில் கஷ்டமாக இருக்குன்னா 2 ஸ்பூன் இங்கே பாருங்கள், இந்த 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த க்ரீம் இருக்குல்ல, இந்த க்ரீமை இப்படி 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 எடுத்துகிட்டு இப்படி கரெக்டாக ஒரு ஷேப் வரும். எடுத்துகிட்டு அது ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது ஒரு கார்னிஷ் நல்லா வரும். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ஸ்ட்ராபெரியை சின்னதாக 1/4 நீங்கள் வீட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா அந்த லீஃபோட கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கலர் மேலே இருக்க அந்த கலருக்கும் ப்ளஸ் இந்த க்ரீன் லீஃபும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு ஸ்ட்ராபெரி கட் பண்ணிடலாம். இந்த ஃபிக்கை நான் கட் பண்ணுறேன் கொஞ்சம் சின்ன சைஸாக. ஓகே, ஃபிக்கை நம்ம கட் பண்ணியாச்சு. சின்ன சைஸ் கட் பண்ணுங்கள், அதான் மச் பெட்டராக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது பெரிய பீஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஆனால் டாட் வந்து ரொம்ப சின்ன பீசஸ். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிவி ஜஸ்ட் லைட்டாக ரிப்பீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த கிவி வந்து ஜஸ்ட் லைட்டாக சைடில் ட்ரிம் பண்ணுறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ ஒரே ஈவன் சைஸ் கிடைக்கும். ஓகே, கிளியர். இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ். இவ்வளோ ட்ராகன் ஃப்ரூட்ஸ் தேவையில்லை, அதனால் ஒரு சின்ன சைஸ் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வைக்கணும் இல்லை. ஓகே, எனக்கு ஸ்ட்ராபெரி இல்லை, எங்கள் வீட்டில் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுபோல் பைனாப்பிள் வைக்கலாம், பனானா வைக்கலாம். ஸோ பனானா வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம். ஜஸ்ட் லைட்டாக பனானா நீங்கள் தின் ஸ்லைஸை கட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் சுகர் போட்டு லைட்டாக நீங்கள் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டவ் கிட்டே போய்ட்டு லைட்டாக க்ரில் பண்ணிவிட்டு சுகர் மேலே அப்படி போட்டு நம்ம பேனில் போட்டு ஜஸ்ட் லைட்டாக க்ரில் பண்ணிவிட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் லைட் வரும், அது கூட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுமாதிரி பைனாப்பிள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என் வீட்டில் இது மட்டும் தான் இருக்குது, இதை பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்பிள் வச்சு பண்ணுங்கள், க்ரீன் ஆப்பிள், கொய்யா பழம். ஸோ நீங்கள் இதெல்லாம் முக்கியமாக எதுக்கு சொல்லணும்னா அந்த சைஸை நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்க, எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கன்னா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் ஒரு பேசிக்கான ஒரு இம்பேக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒருத்தர் இம்பேக்ட் பண்ணால் ஸோ நீங்கள் அது ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் ஆனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இந்த பிளேட்டிங் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த பிளேட்டிங்கை நீங்கள் டர்ன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் அந்த ப்ராப்பராக பண்ண முடியும். ரெண்டு வைங்க இல்லை 1 வைங்க, உங்களுக்கு நம்மளோட விருப்பம் தான்.
ஸோ ஃப்ரூட்ஸ் வச்சாச்சு. இதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் ஜஸ்ட் ஒரு பீஸ் வைக்கிறேன். ஒன்றும் இல்லை 2 இப்படின்னா வச்சிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒயிட்டாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன அந்த பிளாக் அண்ட் டாட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபிக். ஸோ இந்த மாதிரி எப்போ சீசன் நம்மளுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ, மார்க்கெட்டில் என்ன ஈஸியாக கிடைக்குமோ அந்த ஃப்ரூட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் அழகாக இப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் நீங்கள் மறுபடியும் பல டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே வேளையில் இப்போ அடுத்து நீங்களும் சமைக்கலாம்ல புது டிஷ்ஷஸை செய்யறதுக்காக நம்முடைய செஃப் தீனா சார் ரெடியாக இருக்காங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். நீங்களும் சமைக்கிற நிகழ்ச்சியில் நிறைய பேர் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சூப்பரான ஃபீட்பேக்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஃபீட்பேக்லாம் வந்திருக்கு. இப்போ இது தொடர்ந்து ஒரு சூப்பரான 2 ரெசிபி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிப்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டால் சுட்ட கத்திரிக்காய். சுட்ட கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன டிப் பார்த்துடலாம். அந்த டிப்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல, எல்லார் வீட்லையும் நெல்லிக்காய் இருக்குது வீட்டில். இந்த நெல்லிக்காய் வந்து வீட்டில் மரம்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஊருக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நெல்லிக்காய் வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டா என்ன மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த நெல்லிக்காய் எப்படி சாப்பிட்டா நல்லது. ஃபஸ்ட்டு அந்த நெல்லிக்காவை ஜஸ்ட் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் நல்லா ட்ரையாக விட்டுணும். கொஞ்சம் அளவுக்கு ஆற விட்டுன்னு சொல்லுவோம். ஆற விட்டுனா ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சுட்டு சன்லைட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் வச்சிடணும். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் போட்டு லைட்டாக நெல்லிக்காய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி நல்லா ட்ரை பண்ணணும். அதாவது சில்னஸ் பண்ணணும். சில் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் தேனில் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 6 டேஸ் கழிச்சு, அதாவது 6 நாள் கழிச்சு அந்த நெல்லிக்காய் சாப்பிடும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த நெல்லிக்காய் அந்த தேன் எல்லாமே ஊறி இருக்கும். ஸோ இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு லிவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிவர் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா கலராக இருக்கும். அது இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக நல்ல ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நெல்லிக்காய் டெய்லியும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற டெய்லியும் ஜங்க் ஃபுட்டு, அதாவது நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடும்போது என்னென்னா உங்களுக்கு அனாவசியமான அழுக்கெல்லாம் நம்ம உடம்புல சேரும். ஸோ அது எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் ஒரு 2 நெல்லிக்காய் தேனோட சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ இதை தொடர்ந்து சுட்ட கத்திரிக்காய் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தலாமா. சுட்ட கத்திரிக்காய்க்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், இஞ்சி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முழு தனியா, தனியா பவுடர், மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், சோம்பு, கடுகு, புளி கரைசல், உப்பு, மிளகு பவுடர், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம சுட்ட கத்திரிக்காய் தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெங்காயம், தக்காளி, புளிலாம் போட்டு ரொம்ப மசாலா மாதிரி கான்செப்ட் இல்லை. ஜஸ்ட் டேரெக்டாக நான் ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறேன். அந்த பவுடர் ரெடி பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டாப் பண்ணிவிட்டு டேரெக்டாக கொஞ்சம் லைட்டாக புளி தண்ணி போட்டு அப்படியே குக் பண்ணி எடுத்துறது தான் சுட்ட கத்திரிக்காய். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், 2 பேன் வச்சுருக்கேன். இந்த 2 பேனில் ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் பவுடர் ரெடி பண்ண போகிற சொன்னால அந்த பவுடர் என்ன, முழு தனியா ஒரு கையளவு, கடலைப்பருப்பு கொஞ்சமாக, கடலைப்பருப்பு 1/4 மடங்கு போட்டால் 1/2 மடங்கு உளுத்தம்பருப்பு நீங்கள் ஆட் பண்ணணும். காஞ்ச மிளகாய் ஒரு 5லேருந்து 6 நம்பர் நீங்கள் காஞ்ச மிளகாய் போடலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை,
கொஞ்சம் சோம்பு, சீரகம். இதுதான் இந்த டிஷ்ஷோட அந்த பவுடருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். சில பேர் என்ன பட்டை லவங்க ஏலக்காய் போடுவாங்க. அந்த பட்டை லவங்க ஏலக்காய் போடுறேன்னா எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வால்யூம், அதாவது குவான்டிட்டி வீட்டில் நீங்கள் அதிகமாக பண்ண போகிறீங்க, ஒரு 5 கிலோ கத்திரிக்காய் இல்லை 10 கிலோ கத்திரிக்காய் அப்படின்னா, அப்போ வந்து பட்டை லவங்க ஏலக்காய் ஒரு நம்பர் நீங்கள் இதை ஆட் பண்ணலாம். ஒரு சின்ன குவான்டிட்டி நம்ம பண்ணுறதுனால பட்டை லவங்க நீங்கள் ஒரு சின்ன சின்ன பீஸஸ் பண்ணால் அவங்களுக்கு டாமினேட் பண்ணும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ளேவர் வந்து கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு டாமினேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மற்ற ஸ்பைசஸ் முழு தனியாக அந்த கருவேப்பிலோட அந்த டேஸ்ட்லாம் வராது. ஸோ அதனால் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது ஒரு சின்ன போர்ஷன், அதாவது ஒரு 4 கத்திரிக்காய் 5 கத்திரிக்காய் வச்சு நம்ம பண்ணும்போது அந்த பட்டை லவங்க ஏலக்காய் தேவையில்லை. ஒரு பெரிய போர்ஷன் 5 கிலோ 10 கிலோ பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த கருவேப்பிலை, இந்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. இப்போ கத்திரிக்காய் என்கிட்ட இருக்குது. இந்த கத்திரிக்காயை நான் வந்து கட் பண்ணுறேன். இந்த கத்திரிக்காய் கட் பண்ணுறேன்னா நம்ம ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம், காம்பு அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் லைட்டாக அப்படியே 1/4 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தோம். ஏங்கிட்டனா இந்த கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணுற அந்த பவுடர் மசாலா வந்து இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு டேரெக்டாக அதில் குக் பண்ண போகிறோம். அதுதான். ஸோ ஓகே, இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காய் நீங்கள் வந்து நல்லா வீட்டில் கட் பண்ணிடணும். அது கட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 60, அதாவது ஒரு 80% அளவுக்கு கட் பண்ணணும். ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் குக் பண்ணி முடிச்ச பிறகு வீட்டில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த கத்திரிக்காய் தனித்தனியாக வந்துடும். ஸோ அதனால் குக் பண்ணும்போது அந்த மசாலா ஸ்டஃப் வந்து உள்ளே இருக்கணும். அதனால தான் நான் சொன்னேன் ஒரு 60% அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு மேலே ரொம்ப டீப்பாக நீங்கள் டவுன் அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒன்றா அது கத்திரிக்காய் குக் பண்ண சம்டைம் ஓவர் குக் ஆகிடும். வீட்டில் குக் பண்ணும்போது அந்த ஸ்மாஷ் ஆகும்போது அந்த ஸ்பைசஸ் எல்லாமே தனியாக வெளியே வந்துடும். இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இந்த தனியா நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண உங்களுக்கு லைட்டாக அந்த ஷைனிங் வரும். ஸோ அப்போனா கருவேப்பிலை லைட்டாக உங்களுக்கு என்ன கேட்டால் உங்களுக்கு வந்து கருவேப்பிலை ரோஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ஸோ வீட்டில் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த உளுத்தம் பருப்பு, அந்த கடலை பருப்பு எல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக பவுட்ரு பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பாக இருக்கணும். அதனால தான் வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சு பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, இந்த பவுடர் ஸ்பைசஸ் தேவையான ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் பவுடர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த சுட்ட கத்திரிக்காய் தேவையான இந்த பவுடர் மசாலா ரெடி பண்ணிட்டோம். அதாவது இதுதான் அந்த பவுடர். இங்கே பாருங்கள், அந்த பவுடர் வந்து எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னா, அதாவது ஒரு 80% அளவுக்கு அரைச்சிருப்போம். அந்த காஞ்ச மிளகாய், அந்த பருப்பு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே கொஞ்சம் லைட்டாக கோஸாக அரைச்சா தான் உங்களுக்கு என்ன வேணும், அந்த ஸ்டஃபிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஃபைன் பவுடர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது மசாலா ரெகுலராக போடுற அந்த சில்லி போடுற தனியாத்தூள் இருக்குல்ல, அதோட மிக்ஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் விட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சைடில் இங்கே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் ஒரு பேன் வச்சுருக்கேன், ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான அளவு கொஞ்சம் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி தம் போட போகிறோம். அந்த தம்னா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற அந்த ஆயிலே அந்த ஸ்பைஸில் குக் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காய் எடுத்துகிட்டு கையில் டேரெக்டாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுடர் என்ன பண்ணுறேன்னா இந்த டேரெக்டாக இந்த கத்திரிக்காய் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறோம். சால்ட் வேணால் இந்த மசாலா சால்ட் போட்டு நீங்கள் ஸ்டஃப் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா, இப்போ ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா கத்திரிக்காயும் இது மாதிரி ஸ்டஃப் பண்ணுறோம். இப்போ நம்ம கத்திரிக்காயில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. அந்த ஸ்டஃபிங் வந்து நான் கரெக்டான அளவுக்கு நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் ஒரு ஓரமாக அப்படி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தாளி போட போகிறோம் இந்த மசாலாவை. அந்த மசாலாவை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் லைட்டாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டு உடனே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சீரகம் போடுங்க. சீரகம் போட்ட பிறகு ஒரு 4 காஞ்ச மிளகாய் என்ன பண்ணுன்னா கையில் இப்படி கிள்ளி போடுங்க. ஏன்னா இந்த காஞ்ச மிளகாய் கிள்ளி எதுக்காக போடுறாங்கன்னா ரீசன் இருக்குது. இந்த குண்டு மிளகாய் வந்து நீங்கள் கிள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அந்த டைமில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த பவுடர் மசாலா கம்மி பண்ணலாம். கருவேப்பிலை போட்டிருக்கோம். கருவேப்பிலை போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி. இப்போ நம்ம கருவேப்பிலை, அந்த காஞ்ச மிளகாய், அந்த தாளிப்பு, கடுகு, சீரகம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ தண்ணி போட்டிருக்கோம். எதுக்காக தண்ணி போட்டுங்கன்னா அது ரீசன் இருக்குது. நம்ம டேரெக்டாக அந்த ஆயிலில் வந்து அந்த சில்லி போடுற தனியாத்தூள் மசாலா போடும்போது என்னென்னா கொஞ்சம் போன் ஆகுது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக சரி தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, கொஞ்சம் மிளகாய் போட கொஞ்சமாக, மஞ்சத்தூள், தனியா போட கொஞ்சம், உப்பு ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா குக் பண்ணிடணும். இந்த பவுடர் மசாலா ஜஸ்ட் ரைட்டாக உங்களுக்கு சப்போர்ட்டுக்காக மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன நம்ம ரெடி பண்ண அந்த பவுடர் கரெக்டாக ஸ்டஃப் பண்ணிட்டீங்கன்னா
கரெக்டான ரேஷியோ நம்ம உளுத்தம் பருப்பு அந்த கடலை பருப்பு தனியா எப்படி போட்டோமோ அதே மாதிரி ரேஷியோ நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்பைசஸோட அந்த லென்டிலோட அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ மசாலா போட்ட பிறகு சில்லி போட்ட தனியாத்தூள் மஞ்சள் தூள் போட்ட பிறகு என்ன பண்ணால் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடிச்ச பிறகு தான் புளி தண்ணி ஆட் பண்ணுவோம். புளி தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த காரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த புளிப்பு வந்து அதாவது கொஞ்சம் ஒரு மடங்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் பச்சை மிளகாய் லைட்டாக போடுறேன், இஞ்சி கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மசாலா ரெடி ஆகும். நம்ம வீட்டில் எப்படி அந்த புளி மசாலா ரெடி பண்ணாலும் புளி சாதத்துலாம் ரெடி பண்ணாலும் அந்த மாதிரி இந்த மசாலா வந்து இப்படி நல்லா குக் பண்ணுங்கள். அந்த குக் பண்ணி வரும்போது மேலே அந்த ரோகன் வரும் லைட்டாக அந்த ஆயில், அந்த ரோகன்னா அந்த ஆயில் மாதிரி மேலே வருது தான் ரோகன் சொல்லுவாங்க. ஸோ இதுமாதிரி குக் பண்ணி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை இல்லை டேரெக்டாக நம்ம போட போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த கத்திரிக்காய் ஒன் பை ஒன்னாக அதில் ப்ளேஸ் பண்ணுறேன். போட்ட பிறகு என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு சும்மா கையில் தண்ணி இப்படி எடுத்துகிட்டு இப்படி மேலே தெளிக்கணும். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் லைட்டாக தண்ணி மேலே ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் போடலாம், அப்படி இல்லைனா நம்ம கத்திரிக்காய் மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சால்ட்டு நீங்கள் போட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு மூடி வீட்டில் இருக்க மூடி எடுத்து இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி மிக்ஸ் பண்ண என்னன்னா அந்த மசாலா இருக்கிற மசாலா தான் நல்லா ட்ரை ஆகும். ஒன்ஸ் ட்ரை ஆகிற டைமில் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணால் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. சுட்ட கத்திரிக்காய், அந்த சுட்ட கத்திரிக்காய் ஆக்சுவலாக வந்து வீட்டில் மைக்ரோவன்லையும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் மைக்ரோவன் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு ஒரு சின்ன பவுலில் இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக கத்திரிக்காய் வச்சு நீங்கள் மைக்ரோவனில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துலாம், அப்படியும் குக் பண்ணி தரலாம். மைக்ரோவன் இல்லாத வீட்டில் வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்திரிக்காய் ஒரு 10% அளவுக்கு வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணால் ஒரு சின்ன மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக கத்திரிக்காய் எடுத்து சர்வ் பண்ணால் இந்த சுட்ட கத்திரிக்காய் ப்ரிப்பரேஷன் ரெடி. இப்போ நமக்கு கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சா செக் பண்ணி பார்ப்போம். இந்த ரெடி ஆகிடுச்சா எடுத்து சர்வ் பண்ணால் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. வாவ்! அந்த வறுத்து அந்த பவுடர் மசாலாவுக்கு பார்த்தீங்களா, அந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அந்த வறுத்து அந்த ஸ்டஃப் பண்ணி குக் பண்ணி வரும்போது அந்த ஃப்ளேவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஃப்ளேவர் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கத்திரிக்காவை நல்லா சாஃப்டாக பார்த்தீங்களா, கத்திரிக்காய் தொடும்போது அந்தளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிடுங்க. அந்தளவுக்கு கரெக்டாக ப்ராப்பராக குக் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே போட்டு இந்த ப்ரிப்பரேஷனை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கத்திரிக்காவை அப்படியே இந்த பிளேட் எடுத்து சர்வ் பண்ணுறேன். வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி அழகாக ஒரு ஒயிட் பிளேட் எடுத்து நீங்கள் மேலே ப்ரெசென்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். எப்பவுமே கத்திரிக்காயெலாம் நம்ம இப்படி பண்ணவே மாட்டோம் வீட்டில், ரைட்டாக? இந்த கத்திரிக்காய் பாருங்கள், இந்த கத்திரிக்காயில் இந்த ஸ்டஃபிங் பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியும். நீங்கள் ஆனால் வீட்டில் சாப்பிடும்போது பர்டிகுலராக தனித்தனியாக கத்திரிக்காவை இப்படி பிரித்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சாப்பிடணும் அப்படியே எடுத்து நீங்கள் சின்ன ஒரு பைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பைஸோடு சாப்பிடும்போது அந்த புளி, அந்த காரம், அந்த கடலை பருப்பு உளுத்தும் போது அந்த க்ரன்ச்சியான அந்த பருப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த பவுட்ரு இதில் குக் பண்ண அந்த மசாலா இருக்குல்ல, அந்த மசாலாவே சும்மா அப்படி லைட்டாக இப்போ கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி மேலே போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் இந்த சுட்ட கத்திரிக்காய் ரெடி. இப்போ சுட்ட கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ப்ரிப்பரேஷன். இது தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நஞ்சில் இல்லாத புடலங்காய் பால் கறி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். இப்போ சுட்ட கத்திரிக்காய் ரெசிபி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இது தொடர்ந்து நஞ்சில் நாடு புடலங்காய் பால் கறி பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் என்கிட்ட. எஸ்பெஷலி வந்து நம்ம இதில் ஸ்பைசஸ் அதிகமாக ஆட் பண்ணாமல் வெறும் தேங்காய் பால் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துலாமா? புடலங்காய், தேங்காய் பால், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, தனியா பவுடர், மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், சோம்பு, கடுகு, உப்பு,
மிளகு பவுடர், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ 4 நாள் புடலங்க பால் கறிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இந்த புடலங்க ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன். வீட்டில் நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருப்பீங்க, அப்படியே நல்லெண்ணெய் வச்சுருப்பீங்க. நல்லெண்ணெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அந்த ப்ரிப்பரேஷன். ஏன்னா அந்த ப்ரிப்பரேஷன் தேங்காய் எண்ணெய் போடும்போது உங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த டேஸ்ட் மாற்றிடும். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் போடலாம், அப்படிலாம் ரெகுலராக யூஸ் பண்ணல ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அந்த புடலங்க பர்டிகுலராக நான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக கேட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் பண்ணணும். அதனால் இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறும். ஸோ அதனால் வீட்டில் நீங்கள் இந்த அளவுக்கு தின்னாக நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இந்த புடலங்காய் ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி, அதாவது தண்ணி சுரக்கிற காய் இது. இந்த புடலங்காய், சுரக்காய் இந்த மாதிரி காய்கறிலாம் வந்து தண்ணி சுரக்கிற காய். ஸோ அதனால் சீக்கிரமாக வெந்துடும், உங்களுக்கு டைம் எடுத்து குக் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தாளிப்பு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு லைட்டாக புரிஞ்சு வர டைமில் 2 காஞ்ச மிளகா காம்பை கிள்ளிட்டு இப்படி டேரெக்டாக போடுங்க, உடச்சி போட வேண்டாம். உடச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காரம் அதிகமாகிடும். ஸோ அதனால் வந்து காஞ்ச மிளகா நீங்கள் போடும்போது நீங்கள் டேரெக்டாக ஒரு 3 காஞ்ச மிளகா இப்படி டேரெக்டாக போட்டுருங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்காக யூஸ் பண்ணுறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். முக்கியமானது இந்த இஞ்சி பச்சை மிளகாய் இனிஷியலாக நம்ம ஸ்டார்டிங்கை நீங்கள் இதில் போட்டுடணும். நல்லா ஃபைன் சாப் பண்ணி போடலாம், அப்படிலாம் ஜூலியாக கட் பண்ணி போடலாம். வீட்டில் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? அந்த பச்சை மிளகாவும் அந்த இஞ்சியும் நீங்கள் அந்த தாளிப்பில் போட்டு நீங்கள் வதக்கும் போது என்னென்னா அந்த இஞ்சியோட சாறு உங்களுக்கு மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டோட ப்ரிப்பரேஷன் தேங்காய் பாலில் சாப்பிடும்போது அந்த இஞ்சியோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த இஞ்சியை ஃபஸ்ட்டு நல்லா இஞ்சி அந்த பச்சை மிளகாய் டூகெதராக அந்த தாளிப்பு போடும்போது நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணால் அதை நல்லா சோத்தே பண்ணணும்னு சொல்கிறேன். வதக்கி முடித்த பிறகு இப்போ என்ன பண்ணேன்னா, நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த புடலங்காவை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புடலங்காய், இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்கள்ல, அதாவது சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சின்ன வெங்காயம் இந்த புடலங்காவும் டூகெதராக ஒரே டைமில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி சோத்தை பண்ணுங்கள். சோத்தை பண்ண டைமில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ண பிறகு நம்ம திருப்பி நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இந்த மஞ்சத்தூள் தனியாத்தூள் லைட்டாக சப்போர்ட், அதாவது இந்த மசாலா பவுடரில் தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம். நம்ம மெயினாக வந்து அந்த தேங்காய் பால், அந்த புடலங்காய், அந்த இஞ்சி, அந்த பச்சை மிளகாய் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அதனால் இந்த பவுடர் மசாலா சும்மா லைட்டாக ஒரு பேச்சுக்காக கொஞ்சமாக போடுறோம். சரிங்களா? தனியா பவுடர் கொஞ்சமாக, மிளகாய் பவுடர் வந்து ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன். அதுலேருந்து 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து தனியா பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் ஆல்ரெடி அந்த பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதனால் அதிகமாக தண்ணி நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். வீட்டில் பண்ணும்போது அதிகமாக தண்ணி ஆட் பண்ணும்போது தேங்காய் பாலும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான அந்த டெக்ஸ்டர் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி புடலங்காய் தண்ணி ஆட் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா வெந்து வர டைமில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். ஓகே, இந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா குக் பண்ணுறோம். தேங்காய் பால் நீங்கள் குக் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக நீங்கள் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணணும், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இது மாதிரி நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பைசஸ், அந்த இஞ்சியோட அந்த ஸ்பைசஸ் சாறு வந்து அந்த கடுகு, அந்த இஞ்சி, அந்த பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டோம்ல டூகெதராக குக் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஒரு மைல்டான அந்த வெஜிடபிள்ஸோட உள்ள அந்த காரமோ, அந்த பவுடர் மசாலா காரம் தெரியாது, அந்த வெஜிடபிள்ஸ் உள்ள அந்த காரமோ உங்களுக்கு, அதுக்கப்புறம் அந்த தேங்காயோட அந்த டேஸ்ட் லைட்டாக அந்த இனிப்பும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ இப்போ ரெடி ஆகுது இந்த டிஷ்ஷு. இந்த டைமில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இப்போது ஒரு சின்ன டிப் சொல்ல போகிறேன். அந்த டிப் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷனில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சின்ன வெங்காயத்தை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அதாவது வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து வெங்காயம் இல்லாமல் யாரும் எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதே இல்லை. கண்டிப்பாக லஞ்ச் ஆகட்டும், பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும். ஸோ அதனால் அந்த வெங்காயோட பெனிஃபிட்ஸ் எப்படின்னா கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன டிப். இந்த சின்ன வெங்காயமும் கொஞ்சம் ஒரு வெள்ளமும் நீங்கள் எடுத்துங்க, ஈக்குவல் கொண்டே எடுத்துகிட்டு லைட்டாக அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த பித்து உங்களுக்கு சரியாகும். அது இல்லாமல் செரிமானம் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்டொமக்கில் எதனா ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த வெங்காயம் சாறு இருக்குது பார்த்தீங்களா, வெங்காய சாறுனா ஒரு சின்ன 2 வெங்காயம் எடுத்துக்கங்க, சின்ன வெங்காயம். அதுக்கு பிறகு லைட்டாக கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தயிர் போடுங்க. அப்படி இல்லைன்னா
மோர் ரெண்டுத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டைம் பண்ணிட்டு மோர் மாதிரி நீங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் 1 ஹவரில் உங்களோட ஸ்டொமக் எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வெங்காயம் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன வெங்காயம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதாவது வெங்காயம் நீங்கள் டேரெக்டாக சாப்பிட சொல்லலான்னு நீங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. ஈவினிங் டைமில் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு எல்லாம் லஞ்ச்லாம் முடிச்சிருவீங்க எல்லாம் டின்னர் டைமில். ஸோ சாப்பிட்டு முடிக்கிற டைமில் நீங்கள் இது மாதிரி ஒரு சின்ன வெங்காயத்தை நீங்கள் ஒரு மோரில் சாப்பிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்டொமக் எல்லாமே கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் இப்படி ஆக்டிவாக என்ன வேணால் சாப்பிடலாம். ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளோட இந்த புடலங்காய் நஞ்சில் நாடு பால் கறி ரெடியாகின்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் இந்த ப்ரிப்ரேஷன் ரெடி. இப்போ நஞ்சில் நாடு புடலங்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஒரு சின்ன பவுல் வச்சுருக்கேன். இந்த பவுலில் அழகாக நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த ப்ரிப்பரேஷன் பர்டிகுலராக நீங்கள் வந்து வீட்டில் நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணுற இந்த பேன்கேக், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தோசை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோசை, இந்த ஆப்போ, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணுற எந்த ஒரு இந்தியன் பிரெட்டோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் சாஃப்டாக இருக்க எந்த ஒரு இட்லி அது மாதிரி ஸ்டீம் ரைஸ் நீங்கள் சாப்பிடும்போது என்னென்னா நீங்கள் நல்லா அந்த வெடித்த சாதத்தை கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிவிட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ 2 சூப்பரான ரெசிபி பார்த்தோம். ஒன்று ட்ரையாக பார்த்தோம், ஒன்று கிரேவி பார்த்தோம். இப்போ இது தொடர்ந்து ஒரு சூப்பரான ஒரு சாலட் பண்ண போகிறோம். அந்த சாலட்னா இந்த வெயில் காலத்தில் எல்லாருக்குமே எப்பவுமே ஈஸியாக கிடைக்கிறது என்னங்கன்னா மாங்காய். ஸோ அந்த மாங்காய் பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான சாலட் பண்ண போகிறோம். அந்த சாலட்டோட பேர் என்னென்னா மாங்காய் சாட். அந்த சாட்னாவே எப்பவுமே அந்த சாட் மசாலா அந்த டொமேட்டோ கெச்சப்லாம் பண்ணுவோம்ல. ஸோ இப்போ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தலாமா? மாங்காய், பச்சை மிளகாய், உப்பு, மிளகாய் பவுடர், சாட் மசாலா, டொமேட்டோ கெச்சப், சீரகம் பவுடர், கொத்தமல்லி, மிளகு பவுடர். இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்க பவுல்லே வச்சுருறேன். சில பேர் இந்த மாங்காய் சாட்டில் வந்து வெங்காயம்லாம் போடுவாங்க. வெங்காயம் நான் இதில் யூஸ் பண்ணல. வெங்காயம் வேணால் ஆட் பண்ணலாம். எதுக்காக நான் வெங்காயம் இதில் ஆட் பண்ணல கேட்டிங்கன்னா ரீசன் இருக்குது. அந்த வெங்காயம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்து போனால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட் டேரெக்டாக நான் வெங்காயம் எல்லாமே நம்மகிட்ட இருக்க அந்த ஃப்ரெஷ் க்ரீன் சில்லி அந்த பெப்பர் பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் மிளகுத்தூள், லைட்டாக மிளகுத்தூள், கொஞ்சம் அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் மட்டும் போதும், அதிகமாக போடக்கூடாது. பச்சை மிளகாய் கெச்சப் போடுறதுனால பச்சை மிளகாய் கொஞ்சமாக போடுறேன். கொத்தமல்லி மேலே, அதுக்கப்புறம் சாட் மசாலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாட் மசாலா போடுற டைமில் நீங்கள் என்ன பண்ணால் சால்ட் கம்மியாக ஆட் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த சாட் மசாலா அது லைட்டாக அந்த விறுவிறுப்பாக இருக்கும், அந்த புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் சால்ட் கம்மியாக போடுறது ஆல்வேஸ் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் மிளகாய் பவுடர் கொஞ்சம் லைட்டாக போடுறேன். கொஞ்சம் ஜீரா பவுடர் ஜஸ்ட் லைட்டாக ஒரு பிஞ்ச். சில்லி பவுடர் கொஞ்சமாக ஒரு லைட்டாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஜீரா பவுடர் அதோட எந்தளவுக்கு கம்மியாக போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா லைட்டாக அந்த ஃப்ளேவர், ஜீராவோட ஃப்ளேவர் வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன், திருப்பியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே எடுத்து ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் இந்த மாங்காய் சாட் ரெடி. அந்த கெச்சப்னா நீங்கள் ஓவர் கெச்சப் ஆகக்கூடாது. அந்த கெச்சப் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மையும் அந்த லைட்டாக இனிப்பு மாடும். ஸோ இதோட டேஸ்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணால் அந்த க்ரீன் சில்லி காரம், அந்த சாட் மசாலா, அந்த ஸ்பைசஸ் பவுடர் அது கூட ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த கெச்சப் போடணும். ஏன் கேட்டிங்கன்னா இது மிக்சிங் பண்ணுறதுக்கு அந்த பைண்டிங்காக நம்ம ஆட் பண்ணுறோம். மாங்காய் வந்து நான் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். ஒன்று பெருசாக ஒன்று சின்ன கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இப்படியும் கட் பண்ணலாம், ஃபைன் சாப் பண்ணலாம், எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாங்காய் சாட் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல. ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். நம்ம ஜஸ்ட் எடுத்து ப்ளேஸ் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் ரெடி. கொஞ்சம் ஆன் டாப் கொஞ்சம் லைட்டாக சாட் மசாலா போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஜீரா பவுடர்.
எதுக்காக ஆட் பண்ணக்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது அந்த சாட் மசாலோட அந்த புளிப்பும் டேஸ்ட்டும் தெரியும். அது இல்லாமல் அந்த ஜீரா பவுடர் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கல அந்த ஜீரா பவுடர் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோட அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சாப்பிடும் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு ஜீரா, அந்த சாட் மசாலா, அதுக்கப்புறம் புளிப்பு, அந்த காரம் எல்லாமே வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா சூப்பரான ப்ரிப்பரேஷன். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தினா. இது ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். என்ன நேர்களே, வெரைட்டியாக நிறைய ரெசிபிஸை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க. நாளைக்கும் புது புது ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிராமி. நன்றி.